இது ஷானோட வண்டி மாதிரி இருக்கு. கௌஷி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல அது வந்து ஐடில தானே ஒர்க் பண்றேன்னு சொன்ன. நீ என்ன ஃபுட் டெலிவரியா பார்த்துட்டு இருக்க? இல்ல இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலாம். சீ, நிறுத்து. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இனிமே நம்ம பழகிக்க வேண்டாம். கௌஷி, நிச்சயமா நிலைமை மாறிடும். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். எப்படி ஃபுட் டெலிவரி பார்த்து என்ன நீ நல்லா பார்த்துப்பியா? இது சாப்பாட்டுக்கே பத்தாது, நீ எப்படி என்ன நல்லா பார்த்துப்ப? நம்ம இதோட நிறுத்திக்கலாம். கௌஷி, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு கௌஷி. நான் சீக்கிரமே நல்ல வேலைக்கு போயிடுறேன். ஷான், இட்ஸ் ஓவர். இது முடிஞ்சு. ஏய் ஷான், என்ன இன்னுமா ஃபுட் டெலிவரி பார்த்துட்டு இருக்க? என்னமோ சொன்ன பெரிய ஆளா வந்துடுவேன்னு. இதுதான் அந்த பெரிய ஆளா? சார் வாங்க சார், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரா? ஆமாம் மேடம், சார் தான் உங்களை ஃபைனல் எடுக்க போகிற எம்டி. ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க. என்ன ஷாக்கா இருக்கா? இவெல்லாம் எப்படா எம்டியா? நான் இன்னைக்கு இன்டர்வியூ லிஸ்ட்டில் உன் பேரை பார்த்தேன். அதனால தான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலானே டெலிவரி கெட்டப்பில் வந்தேன். சரி ஷான், நான் கிளம்புறேன். இங்கே கிளம்புற? உட்காரு. இப்படியே எனக்கு இந்த வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? என்னென்ன உன்ன மாதிரி நினச்சிட்டு இருக்கியா? ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது அவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு உன் நிலைமை நல்லாவே தெரியும். வீட்டில் காசு இல்லை, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, உனக்கு 1008 பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். சரி, ஒரு டெஸ்ட் வச்சா நீ திருந்திருப்பியான்னு பார்த்தேன். ஆனால் நீ இப்போவும் அதே மாதிரி தான் இருக்க. ஷான், என்னை மன்னிச்சிரு ஷான். நான் யாரை நம்பி போடணும், அவன் காசு பொண்ணுங்கன்னு என்னை விட்டுட்டு போயிட்டான். அன்றைக்கி என்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக நான் விட்டுட்டு போயிட்டேன். நீ மட்டும் இப்போ எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருந்தேன்னு வையேன், இன்னைக்கு நம்ம 2 பேரும் நல்லா இருந்திருக்கலாம். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஆஃபீஸில் உனக்கு ஒரு வேலை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒன்று பண்ணணும். இந்த ஒருத்தர் மேலே கீழே இந்த ஆட்டிடியூட்லாம் நீ வச்சுக்கூடாது. நம்ம ஆஃபீஸில் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். இது உனக்கு ஓகேனா நீ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட்.